வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு லண்டன்ல இருந்தா என்னிட தர மாட்டான் அவன் என்னிட தர மாட்டான் வந்தாடி அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன். நீங்கள் என்ன பேர்? சின்னக்கிளி. பொன்னன் சின்னக்கிளி தாத்தா. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே தாத்தா நாங்கள் நிற்கிறோம்? தாத்தா அப்போ எங்கே நிற்கிறோம்டா? எங்கே நிற்கிறோம்? காணிக்கு துப்பு நிற்கிறோம். ஆட்ட காணி அண்ணாண்ட காணி. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்றைய தினம் சொல்லியிருப்போம். அதாவது இன்றைய தினம் வந்து நாளைய தினம் வந்து வேலை வந்து நடக்குமாண்டு. அதாவது மழை நிமித்தமாக அவங்க வந்து வேலைக்கு வரையிலன்னு அதான் இன்றைக்கு வந்து வரையில. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வேலியெல்லாம் வந்து சுத்தவரை வந்து அடைக்கணும்னு சொன்னது. அப்போ அவங்க வந்து அந்த வேலின்னு எதுக்காக தான் நின்றாங்களோ இல்லாட்டி மழையால் தான் நின்றாங்களோ தெரியல. அப்போ சொல்லியிருந்தாங்க வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வருவோம் மாட்டேன்னா. அப்போ மழை என்ன தான் வருவாங்க. அப்போ நேற்றைய தினம் வந்து நாங்கள் குப்பையெல்லாம் ஃபுல்லாக வந்து எரிச்சினாங்க. அரைவாசி வந்து எரியல. நான் சரியான கவலையாக போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருந்தபடியாக எரியா போயிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாத்தா என்ன செஞ்சு கொண்டு இருந்தவர்டா காணிக்க இந்த துப்புராக்கு பண்ணி கொண்டு இருந்தீங்களா? எரிஞ்சதே கொஞ்சம் மேலுக்கு போயிட்டா பெண் எரியுண்டாங்க கொடுத்து. உங்களுக்கு என்ன நடந்தது அன்றைக்கு காணி வேலை செய்ய அந்த குழவி குத்தி தாத்தா அந்த கண்ணை கொண்டு வந்து காண கொஞ்சம் இருங்க. ஆளுக்கு வந்து குழவி வந்து இறுக்கி போட்டு நான் அப்பவும் சொன்னால் நீங்கள் உள்ளுக்க போவாங்க வெளியில நின்று செய்யுங்க. தெரியாதானே போய் குழவி நிற்க தெரியாதாங்க. என்ன செஞ்சிருப்பீங்களா? தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டேங்க. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு வந்து நேற்று அன்றைய தினம் வந்து கண்ணில் வந்து குழவி ஊற்றினபடியா தாத்தாக்கு வந்து இந்த காணிக்கல அண்ணாண்ட இது காணிக்க இருந்தபடியா பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சு குழவியில் குத்தும்பாங்க அஜனா தான். சரி, இன்றைக்கு அப்போ நீங்கள் என்ன வேலை செய்ய போறீங்களா தான்? ஆள் வந்து சும்மா நின்றது ஆளோட வீடு பின்னுக்கு தான். அப்போ தாத்தா நின்று சொல்லியிருந்தேன் அப்படி குப்பை வரியை எடுத்து கொண்டு வாண்டு. நாங்கள் ஏன் தாத்தாண்டு கேட்க அப்படி வேலை செய்யணும் கரியா வாண்டு. அப்போ வந்த இடத்துலாம் தாத்தா வேலை செஞ்சு கொண்டு இருந்தார். அப்போ அதையும் சும்மா நோமலை வந்து வீடியோ வந்து எடுப்ப வந்தனா. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்போ அண்ணா என்ன காசுனா ஒரு சதவீதம் தெரியுது. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ தாத்தா வந்து காசு வரையினாலும் சேர்த்து தருவான் அப்படின்னு தச்சு தானே தரணும். பாவம் தச்சோட பார்ப்போமா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நோமலாக வந்து தாத்தா வேலை செஞ்சு வந்து ஒரு கதைத்தான் சும்மா நோமலாக வந்து வீடியோ எடுத்துனாங்க. வேற என்னத்தை சொல்றது? இப்போ விதுசனும் வந்து வாரான்னு சொல்லி கொண்டு இருந்தோம் வந்து காணிக்க வந்து வேலை செய்யப்படணும் தானம். தொடர்ச்சி வந்து பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து காணிக்க வந்து இந்த குப்பையில் வந்து எரிக்கல. அதனால ஏன்னா மழை பெஞ்சா வந்து எரிக்காது பூச்சி வச்சு மழை பெஞ்சா எரிக்கணும். நேற்று வந்து வேலையை வந்து எரிச்சினாங்களா? இப்போ வந்து எரிக்கல. அது சரியா கவலையாக போட்டு நான் இந்த பின்னுக்கு தான் கம்பி கட்டை போட்டு தான் என்ன அடக்கணும். இந்த பெட்டை கிடக்கு இப்படி ஒன்று ஒன்று படிவா அன்றைக்கு உணவு ஒன்று பட்டினாங்க தான் இழுத்தா. ஓகே, வேற போல இருக்குன்னா அதான் பார்ப்போம். வாங்க கொண்டோம். அடியோட அடிச்சாச்சு. அடியோட அடிச்சாச்சா? வந்து பாருங்க. தாத்தா கண்டைக்கு வந்து கீழே இன்னும் தரிக்கணும். கீழே இன்னும் தரிக்கணும். அது தரிச்சாச்சு. கவனமா எதுக்குல இன்னும் புத்தகம் சரி வருது. கவனம் இல்லாம விட்டுட்டிய. கவனம் இல்லாம விட்டுட்டிய. அவங்களுக்கு வந்து பாப்பா வேலை செய்வாங்கன்னு பார்த்தது. இப்போ நாங்கள் வாங்கினாப்படியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய கிடக்குண்ணே. நாங்களும் வந்து வீட்டில் வந்து சும்மா இன்றைக்கு வந்து ஃப்ரீயாக நின்றபடியா அண்ணா வந்து சொல்லி தான் இப்படி காணிக்க தாத்தா நின்று வேலை செய்கிறாங்க. போய் பார்ப்பேன். இதை என்ன செய்ய ஒழுத்துவோமா தாத்தா? இதையும் கொடுத்து காய கொடுத்து இழுக்கா அந்த மழை இந்த நேரம் ரெண்டு காவலியை கொண்டு போட்டுட்டு ஏதாச்சும் ரெண்டு பாட்டி அதானே இந்த குப்பி அந்த காய்ச்சியில் ஒழுக்குன்னா அதை போட்டுக்குவாங்க. அச்சியும் காத்துறான் உடன் நீட்டு நான் பண்ணாட்டா பிள்ளைய கிடந்து இறந்துருக்கு வேணாம். என்ன மாதிரி 2-3 மழை பெஞ்சதுன்னா புல்லு வளரப்போது போல இருக்கு. அதுதான் இந்த மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கிறதுக்கு என்ன எல்லாம் எங்களை வீட்டு பக்கம் போட வீடு பாந்ததி இந்த தேதி பக்கம் லைட்டில் போட
வீடு தெரியும் வீடு தெரியல வீடு உங்களுக்கு வீடு தெரியல, வீடெல்லாம் காடு மாதிரி தாங்க. காடு தான் காடுன்னாலும் காட்டுக்கு போவாங்க, இது காட்டுக்கே போயிடலாங்க. பக்கத்துக்கு விட்டாலும் காணாது. இப்ப செய்யறதா விட தாத்தா வேற மூலம் இப்போ 3 லட்சத்துக்கு மேலே வரும். 3 லட்சம் அத்தி வேற போட தந்தா காணும். 30 நிலமே இல்லை. அந்த செதுக்கு அந்த புள்ள செதுக்கணும் அது கேட்கறாரு. இப்பெல்லாம் நீட்டாக்கணும் நான் தான். சரி ஓகே பாப்போம், வந்தோம் பாப்போம். ஓகே பாத்தீங்கன்னா இப்ப செந்திரனம் வந்துட்டு செந்திரன் எங்க போயிட்டு வாரீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாரீங்களோ? அப்ப எங்க பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க? எந்த நாடு போறீங்க? இது அம்மையா அந்த என்ன சட்டம் எல்லாம் ஆட்டோக்கு சோழினையும் போடுவாங்க, சோழினை போட்டால் புரிஞ்சுவாங்க. அன்னைக்கு செந்திரன் கொண்டு போனால் செந்திரனுக்கு 7,500 ரூபா ஃபைன் வந்து அடிச்சு போட்டாங்க போல. ஏன்னா ஆத்தே என்னத்துக்கான ஐயா நீங்கள் போனீங்க? காசு கூட கிடக்கும் போல முன்னாடியா? ஆடா காசு கூட இல்லையோ ஒரு கஷ்டகாலம் போட்டு பார்த்தீங்கன்னா செந்திரன் வந்து தாத்தாட வண்டி தானே வந்து செய்ய போறான்னு சொன்னவன் தெரியாது. அவன் தவறாங்கலாம் தாத்தா ஆனா என்ன வேலை செய்ய விடாம அவன் மச்சான் செய்வான் தெரியுமா? அவன் என்னிட தர மாட்டான். ஒன்று இருக்கு, அவன் என்னிட தர மாட்டான். நீ வந்தாக்க நீ வேலை செய்கிறேன், அதான் உண்ட வேலையை பார்க்கத்தான் வேணும். வீடு கட்டைக்கெல்லாம் நான் தான் கல்லுவல் வந்து தோல்ல கொண்டு போனான் தெரியுமா? அவ்வளோ வேலையை விட்டுட்டு கேளுங்க. உண்மையா பையன் வாசந்திரன் எனக்கு தெரியா பிறந்த தாத்தாக்கு குழாய் ஊற்றி முடிஞ்சிருக்கு. கண்ணை பேட்டா ஐயோ காணிக்க தாத்தாக்கு நடந்த வேலை அண்ணன் காணிக்க. பாருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 7,500 ரூபா காசு கட்டி போட்டு இப்ப வந்து அழுறான் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட இருப்பான். தாத்தா சொல்லிட்டேன் இழுக்கிட்டேன். விருதம் சொல்லி ஓடிட்டான தெரியுமா? வீட்டை கொங்குர் போட்டான் அவன் வீட்டை. அண்ணாக்கு என்ன பொம்பளை பிள்ளை மேல பொம்பளை பிள்ளைக்கு நாங்க செய்வோம், அதே மாதிரி செய்ய வேண்டியது. அழகான இல்லை நாங்களாம் தாங்க டீ தாங்க டீ காட்டாங்க. அம்மா மனசு இல்லையா? மனசு அம்மா என்ன உண்டு செந்திரனுக்கும் தாத்தா மனசு கொண்டாடா என்ன பேச்சு? அவன் கொண்டாட அம்மா கொண்டாட குடிங்க வேலையா தாத்தா ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை வீடு கூட ஆம்பளை வீடு கொடுத்தாலும் காண இந்த காணியார் பொம்பளை வீடுக்கு கூட வச்சு நான் கொடுக்குறோம். இப்போ என்ன எனக்கு நான் கட்டினாலும் எனக்கு இப்படி வேலை செஞ்சாருங்களா? நீ வெளிநாட்டு போ உய்ய மாட்டேன். நீங்க Oh my god, oh my god. என்ன சித்திரமான உயிரினம். என்னன்னு பாக்கலாம் பாம்பு கீழே வச்சு ஓ மாடி பள்ளி இல்ல, இது பள்ளி இல்ல. காலுக்கு வந்தார் காலுக்கு நின்று ஓடி ஏதோ ஒரு உயிரினம் தானே விடுறா விடாத விடு. மனசு மனசு நான் சாப்பிடல இந்த செய்யுது சேட்டு பாதையடு பாதையடு நான் மனசு சாப்பிடுறேன். பழைய இப்படித்தான் நாங்கள் இது குடிக்கிறோம் மனசு. சேட்டில் நினைக்கிறேன் அடுத்து காரணம் வாங்க. என்ன வாங்கோ அத்திவாரத்துக்கு படி கட்டுற மாதிரி ஏணி வச்சுக்கீங்களா? அத்திவாரத்துக்கு இந்த மோச காலம்
இதெல்லாம் பாருங்க நான் காணேன் வணக்க முடிய போகுது வாங்க இப்படி காடு விடுது பார்த்தீங்களா ஃபுல் வேலையை வந்து நாங்கள் நோமலாக தான் செய்து நாங்கள் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து ஃபுல்லாக வந்து வேலியெல்லாம் அடைக்க போகிறோம் என்ன அப்போ செந்துரன் வந்து கேட்டிருந்தான் கூலிக்கு நாங்கள் விரட்டோண்டா என்ன விர போறீங்களே வெல்டிங் மேலே உங்களுக்கு கதவை பிடித்தான் கதை இல்லை ஓ வேற லெவல் கதவு பார்த்தனி அந்த கதவு உண்மையிலே நல்லா இருந்துச்சு எல்லாருமே எங்களோட கதைக்கிறாக்க கூட 2-3 பேர்கிட்ட கதைச்சிருந்தோம் கதைச்சவங்க உண்மையிலே சின்ன படியாக இருந்து கொண்டு இந்த பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்களேன்ட்டு ஆனால் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு லண்டன்ல இருந்தேன் ஓகே அப்போ இதோட வந்து எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு நிற்கிறேன் ஓகே இதோட வந்து எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கிறோம் எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும் இதோட எங்கள்கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பாய் குடிங்க